நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா ஒரு புது பொலிவுடன் இந்த வாரம் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா we had some unforgettable moments this week. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா நம்மளுடைய போட்டியாளர்களுடைய மனசுலயும் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா இந்த வாரத்துடைய முடிவுல ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 உடைய டாப் 10 contestants யார் யாரு அப்படின்னு நமக்கு தெரிய வர போகுது. So once again let's give it up for ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 உடைய டாப் 10 selections. டாப் 10 செலெக்ஷன் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய கண்டஸ்டன்ட் ரொம்ப சேலஞ்சிங்கான பாடல்களை எடுத்து பாடிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மியூசிஷியன்ஸும் சேலஞ்சிங்கான ஆர்டிஸ்ட் தான். அவங்களாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்குது பார்த்தா அதுவும் மணி அவர்களுடைய பேண்ட் அப்படின்னாலே வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஃபோன் பண்ணிலாம் பேசுவாங்க, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மணி அண்ட் பேண்ட் வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் ஜோரா ஒரு கைத்தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தலாம். ஓகே, ஸோ நம்ம சூப்பரான மியூசிஷியன்ஸோட பார்த்தீங்கன்னா நம்ம கண்டஸ்டன்ஸை பாட போகிறாங்க. அண்ட் இவங்களை அழகாக நேர்த்தியாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி டிப்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு அருமையான பேனல் வந்திருக்காங்க. அவங்களையும் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். முதலாவதாக லெட்ஸ் வெல்கம் சூப்பராக பாடினால் சொத்தியை எழுதி தரும் எங்கள் சுஜாதா மேம். The man with the melodious voice, the very smart Srinivas ji. Let's welcome ever bubbly Subhaji. அண்ட் எப்போதுமே சிரிச்சுக்கிட்டு நம்மளுடைய போட்டியாளர்களுக்கு அழகழகான திருத்தங்கள் சொல்லிக் கொடுக்குற the very very sweet Samya ma'am. Let's not forget நம்மளுடைய strong pillar of support, India's leading voice expert, the one and only Mr. Anant Vaidyanathan அவர்கள். டாப் 10 அப்படிங்கிற ஒரு லேண்ட்மார்க் மொமெண்ட்டுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஹம்மிங் ஓரளவுக்கு கரெக்டாக பாட்டுங்க. எல்லாருமே தப்பாக தான் பாடுறாங்க. நான் ரியாலிட்டி ஷோஸில் கேட்டது வரலடா. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். இது 7 ஸ்வரத்தில் இருக்கிற ஒரு ராகம் இருந்தால் பரவாயில்லைங்க. பல ஸ்வரங்கள் இருக்கிற பல ராகத்தை வேறு பாடி. ஏதோ கிழிச்சா மாதிரி எனக்கு தோணுது. வண்ணத்தோகை எண்ணங்கள் இவை எனம் இன்னும் விடிகள் சொல்லாததா. கண்ணன் மார்பில் பொன்னூசலாடிட என்றும் இமைகள் பொல்லாததா. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க என்கிட்ட தட் மாக்காப்பாக்காக ஸ்பெஷலா ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஸ்பெஷலா மிக பிரம்மாண்டமான மேடையில் ஒரே ஒருத்தருக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படின்ற பிரம்மாண்டமான டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்றும் காத்துட்டு இருக்கு. பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வாரமும் அமைஞ்சிட்டு இருக்கு. முதல் 2 நாட்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போச்சு. நம்ம மறக்க முடியாத தருணங்களை நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் we will remember those thoughts forever. அதே மாதிரி அடுத்த 3 நாட்களும் நம்மளுடைய டாப் 10 செலெக்ஷன்ஸ் ரொம்ப விறுவிறுப்பா ஓடிட்டு இருக்கு. அந்த வரிசையில இன்னைக்கு நம்மளுடைய முதல் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு யார் வரப்போறா? எஸ், இன்னைக்கு பிளேயர் சொல்லி போடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் தீப்தி. இந்த வாரம் ஆஷா போஸ்லே ஜி நம்ம செட்டுக்கு நம்ம ஷோவில் நம்ம கூட கலந்துண்டது நாட் ஒன்லி அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு மாத்திரமில்லை, எனக்கும் லைஃப்பில் ஒரு மைல் ஸ்டோனாக இருந்தது. தீப்தி சுரேஷ் ஆஷாஜியோடைய ரவுண்டில் தில் சீஸ் கியா ஹே நல்லா பாடினா, எஸ்தட்டிக்காக பாடினா. ஆனால் ஆஷாஜி தொடர்ந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்களும் சொன்னாங்க, ஸ்டாண்டிங் நோட்டில் ஒரு ஸ்டெடினஸ், ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். அந்த குவாலிட்டி தீப்தியால் கொண்டு வர முடியல. பட் ஆஷாஜி அவளுடைய மற்ற ஆஸ்பெக்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணாங்க. சேலஞ்சிங் ரவுண்டில் அகெயின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேலஞ்சிங் சாங்ஸ் 7 ஸ்வரங்களில் இது தீப்தி பாட போகிறா. கொஞ்சம் எனக்கு கன்சர்னாக இருக்குது. ஏன்னா
இந்த பாட்டுடைய லயத்தை குறைச்சா ஐ திங்க் தீப்தியோட ஃப்ரேசிங்ஸ் வந்து இன்னும் நீட்டாக வரும், வித் இன்டெகிரிட்டி வரும். ஆனால் அவள் ஒரிஜினல் லயத்திலே பாடுறா. அந்த ஒரிஜினல் லயத்தில் கொஞ்சம் ஃப்ரேசஸ் கட் ஆகிற மாதிரி தெரியறது, அதில் வாய்ஸ் டயர்ட் ஆகிடலாம். ஸோ பட் ஒரு ஷீஸ் அன் ஆர்டிஸ்ட், ஐ ரெஸ்பெக்ட் ஹர் டெசிஷன். எப்படி அது போகிறது we will see. 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனோ, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனோ, வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம், கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம், 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும், எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும், நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும், நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு, அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று, நமக்காக நம் கையால் செய்வது நன்று, 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை, ஓ ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை, என்றும் அடுத்தடுத்த நடப்பும் உன் கையில் இல்லை, பாதை வகுத்த பின்பு பயந்தன லாபம், பாதை வகுத்த பின்பு பயந்தன லாபம், அதில் பயணம் நடத்திவிட மறைந்திடும் பாவம், பயணம் நடத்திவிட மறைந்திடும் பாவம், 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, காணும் மனிதருக்குள் எத்தனை சலனோ, வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம், 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். ஹாய் தீப்தி. என்னாச்சு, வாயெல்லாம் அடைச்சி போய் நிற்கிறீங்க அப்படி? எதுவும் சரியில்லையா? யூ நாட் ஹாப்பி? என்னாச்சு? இல்லை மேம், ஒன்றும் இல்லை. இது சேலஞ்ச் ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு பாட்டு எடுத்துன்னு நீங்கள் பாடணுங்கிறதுக்கு செம்ம தைரியம் வேணும். அதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு முதல்ல பாராட்டுதல். இது ஒரே ராகத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, இது 7 ஸ்வரத்தில் இருக்கிற ஒரு ராகம் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் பல ஸ்வரங்கள் இருக்கிற பல ராகத்தை வேறு பாடியிருக்கீங்க. இது அந்த ஃபர்ஸ்ட் ஒன் பந்துராளி அண்ட் தென் ரஞ்சனி, அந்த ட்ரான்சிஷன்லாம் வந்து இட் வாஸ் டன் வெரி பியூட்டிஃபுல்லி. நல்லா பாடினீங்க நீங்கள், நல்லா இருந்தது. இட் வாஸ் நைஸ். வாய்ஸ் ஆஸ் யூஷுவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் யூ வாய்ஸ், வெரி பியூட்டிஃபுல். பட் அந்த டென்ஷன் வந்து நீங்கள் பாடினதில் தெரிஞ்சிட்டே இருந்தது. அதுதான் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். நீங்கள் ஹாப்பியாக பாடி இருந்திருக்கலாம். நீங்கள் பாடினீங்கன்னா அந்த
ஃப்ளோ இன்னும் அழகாக இருந்திருக்கும். அந்த அதை ஹிட் பண்ணின அந்த கிளாரிட்டிலாம் ரொம்ப குறைச்சலாக இருந்தது. கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஓவராக ஃபாஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோதான். அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பாடிருக்க வேண்டிய தேவையில்லைன்னு தோணித்து எனக்கு. அப்புறம் கடைசியில் அந்த சிந்து பைரவி டு திரும்பியும் வரும்போது ஐ திங்க் ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு டவுட் இருந்தது. பட் அதர்வைஸ் இட் வாஸ் வெரி வெல் டன். நீங்கள் டென்ஷன் ஆகாமல் பாடுறது தான் தீப்தி வுட் பி த ஐடியல் திங். இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க. ஐம் ஷூர் யூ வில் டூ வெரி வெல் அண்ட் யூ வில் சர்டன்லி கோ டில் த லாஸ்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தேட். தேங்க்யூ. தீப்தி, இது வந்து அஃப்கோர்ஸ் உன்னோட மனசில் வந்து உன்னோட மைண்டில் இந்த சங்கதிகள் இந்த பாட்டு ஃபுல்லாக 100% இருக்குது. ஆனால் தொண்டையில் வரணும்னா அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். இந்த பாட்டு வந்து இட் இஸ் அ வாய்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தானா தான் பாட முடியும். ஐ நோ தட் தீப்தி, உனக்கு இந்த பாட்டோட எல்லா டீட்டெயில்ஸும் அவ்வளோ அழகாக தெரியும். மேபி ஒரு ஸ்டூடியோக்குள்ளே உன்னை கூண்டு போனோன்னா பஞ்ச் பண்ணி ஒரு மிஸ்டேக்ஸ் எடுத்து இதை பியூட்டிஃபுல்லாக இதை ரிலீஸ் பண்ணிடலாம். பட் லைவில் இது பாடுறதுக்கு வந்து யூ நீட் a much more healthy voice. That way I think that is you exposed your weaknesses எனக்கு தோணித்து. கேட்குறதுக்கு ஓவராலாக சுகமாக இருந்தது. இது ஒரு டாப் 15 இருந்திருந்தானே இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்திருந்தானா we would have said ஆஹா ஓஹோ. பட் திஸ் இஸ் டாப் 11. எல்லாருமே everybody is singing so well. So this is not your best. ஆக்சுவலி நல்லா பாடினேன் தீப்தி. நிறைய இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது. இன் பிட்வீன் இந்த ஆர்கெஸ்ட்ரா ப்ளே பண்ணும்போது யூ ஆர் வெரி டிஸ்டர்ப். என்ன வாட் வாஸ் டிஸ்டர்பிங் யூ? ஒன்றும் இல்லை. யூ நெவர் ஹேவ் கெப்ட் யுவர் ஃபேஸ் லைக் திஸ். இதுக்கு முன்னாடி எப்பவும் சிரிச்சு தானே இது இப்படியே யூ ஆர் கீப்பிங் யுவர் ஃபேஸ் லைக் திஸ். அதான் நினச்சிட்டு இருந்தேன், என்னாச்சு தீப்திக்கு ஏதாவது ஸ்ருதி பிரச்சனை இருக்கா, பாடுறது ஹை பிச்சா, ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு தான். பட் யூ ஆர் சிங்கிங் குவைட் வெல். மோசம்னு சொல்ல முடியாத வெரி குட் அட்டெம்ப்ட். கீப் ஆல் தீஸ் திங்ஸ் இன் மைண்ட். For some odd reason, Deepthi, எனக்கு வந்து உங்களோட அந்த நான் ஆல்வேஸ் சாங்கோட கோர் பற்றி பேசுவேன். அந்த பாட்டோட ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். அங்கே நம்ம கனெக்ட் பண்ணிட்டானாக்க அந்த பாட்டுக்கு வரும்டா. ஏன்னா எவ்வளோ தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். பட் இஃப் யூ ஸ்டாண்ட் அவே ஃப்ரம் தட் சாங் தென் there is always an issue. But for some odd reason, a small disconnect between the song and you. I don't know why. But the rendition, awesome. Voice, range, fabulous. Thank you. Let me see you on the top. God bless. தீப்தி, நீங்கள் வந்து எப்போதுமே ஒரு ரொம்ப பாசிட்டிவான கண்டெஸ்டண்ட்டாக தான் இருந்திருக்கீங்க. அண்ட் டாப் 10குள்ளே வர்றது எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா திஸ் இஸ் நாட் யுவர் ஃபர்ஸ்ட் டைம். 2 சீசனாக இங்கே வந்திருக்கீங்க, 2nd சீசன். அண்ட் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அம்மாவோட எவ்வளோ நீங்கள் வந்து பேசி அனஞ்சியோட எவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு we all know because we're watching you from behind. ஸோ இந்த பாட்டு எடுத்தோன்னே what went through your mind? யா சேலஞ்சிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். நன்னா ரிஹர்சல் நன்னா வந்தது. ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ இன்னைக்கு ரிஹர்சல் எனக்கு இல்லையோன்னு ஒரு ஃபீலிங் வந்தது. ஆல் ரைட், ஓகே. சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிற தீப்தி only we want to see. ஓகேயா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மனசை தளர விடக்கூடாது. அண்ட் யூ ஷுட் பி போல்டு. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா you've tried and you've done 110% hard. நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஐம் ஷோர் யூர் அ ஸ்ட்ராங் கேர்ள். ஸோ உங்களுடைய சேலஞ்ச் ஆஃப் த வீக் நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தீப்தி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிச்சிட்டாங்க. அண்ட் இம்முறை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4ல் முதல் ரன்னர் அப்புக்கு வி கேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துட்ருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 powered by Energy Tarum Gold winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். Top 10 selection Super Singer 4 உடைய முக்கியமான கட்டத்துல இருக்கும். அண்ட் இந்த வாரத்துடைய முடிவில் அந்த டாப் 10 யார் யாரு அப்படின்னு நமக்கு தெரிய வரப்போகுது. அண்ட் பியூட்டிஃபுல்லா இதுக்கு வந்து ஏத்தா மாதிரி நம்மளுடைய போட்டியாளர்கள் எல்லாருமே கடினமான பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில அடுத்ததாக உங்களுடைய இந்த பாட வருகிறார் சையத் சுபஹான். சையத் சுபஹான் ஆஷா ஜூடி ரவுண்டில் அவங்களுடைய எஸ்பிபி சாருடைய கூட பாடின பாட்டு ஓ பட்டர்ஃப்ளை. என்ன ஒரு பிரில்லியன்ட் காம்போசிஷன். சையதுக்கு ஒரு பாட்டினுடைய ஃபீல்
இமோஷனல் ஃபீல் அண்ட் எஸ்தெட்டிக்ஸ் புரிஞ்சக்கூடிய ஒரு நேச்சுரல் கெப்பாசிட்டி இருக்குது. அதை பிரில்லியண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணான். இந்த ரவுண்டில் சையத் ப்ரெசென்ட் பண்ண போகிற பாட்டு வந்து ஆரோமலை. சையதுக்காக பண்ணின பாட்டு மாதிரின்னு வச்சுக்கலாம். ஆரோமலையில் அந்த மேல் நிஷாதத்தில் ஆரோமலைன்னு அடிக்கிறாரு, அது மாத்திரம் அந்த பாட்டுடைய ஹைலைட் கிடையாது. அந்த பாட்டில் ஒரு இமோஷனல் கண்டென்ட், ஒரு மேட்னஸ் இருக்கு. சையத் அது ரிஹர்சல் அவ்வளோ பிரில்லியண்ட்டாக அதை அச்சீவ் பண்ணியிருக்கான். சையத் இஸ் எ வெரி ஸ்பெஷல் சிங்கர். எனர்ஜி சிச்சுவேஷன் கரெக்டாக இருந்தால் இந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பள்ளி வேடையே தொட்டு தழுவோடி குரிஷம் தொழுது வரும்போ வரவேற்பின மலையாளக்கரா மனசம்மதம் சுரியும் ஆரோமலே சுமங்கலி பவா மணவாட்டி ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி சுமுகூர்த்தம் சுமங்கலி பவா மணவாட்டி ശ്യാമരാത്രിതൻ അരമനയിൽ മാറി നിൽക്കയോ താരകമേ പുലരി മഞ്ഞിലെ കതിരൊളിയാ അകലെ നിൽക്കയോ പെൺമനമേ ചാഞ്ഞു നിൽക്കുമാ ചില്ലയിൽ നീ ചിലചിലമ്പിയോ പൂങ്കുയിലേ മൺചിരാതിലേ മലരൊളിയെ തേടിയെത്തിയോ പൂന്തെന്നൽ സുമുഹൂർത്തം സുമംഗലി ഭവാ മണവാട്ടി സ്വസ്തി സുമുഹൂർത്തം സുമംഗലി ഭവാ മണവാട്ടി കടലിനെ കരയോടിനിയും പാടാൻ സ്നേഹമുണ്ടോ മെഴുകുതിരികളായുരുകാനിനിയും പ്രളയം മനസ്സിലുണ്ടോ ആരോമലേ 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 സ്വസ്തി സ്വസ്തി സുമുഹൂർത്തം സുമംഗലി ഭവാ മണവാട്ടി സ്വസ്തി സ്വസ്തി സുമുഹൂർത്തം സുമംഗലി ഭവാ മണവാട്ടി ശ്യാമരാത്രിതൻ അരമനയിൽ മാറി നിൽക്കയോ താരകമേ പുലരി മഞ്ഞിലെ കതിരൊളിയായി
சையத் நல்லா பாடினேன். ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட் கம்மியாச்சு. ஐ டோன்ட் நோ, சாதாரணமாக சையதோட ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு மேட்னஸ் இருக்கும்ல இருந்தது. ஆனால் இட் வாஸ் நாட் டு தேட் லெவல். எல்லாமே கரெக்டாக இருந்தது. கரெக்டாக பாடினேன். கம்ப்ளீட்டாக எவ்ரி திங் வாஸ் கரெக்ட். அவங்க பிரமாதமாக வாசித்தாங்க. எல்லாம் கரெக்டாக இருந்தது. பட் அந்த சையதோட யூஷுவல் ஒரு எக்ஸைட்மெண்ட் மேபி ஸ்லைட்லி லெஸ், 10% லெஸ், பட் ஸ்டில் வெரி குட், வெரி குட். சையத் சரியான பாட்டு சேலஞ்சிங் ரவுண்டுக்கு. அல்ஃபோன்ஸ் சார் பாடினது அது வந்து கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீங்கள் ரொம்ப பிரமாதமாக பாடியிருக்கேள். சரியான எனர்ஜி. அண்ட் ஐ எம் ஷுவர் தட் யூ ஹவ் சங் இட் அ மில்லியன் டைம்ஸ் பிஃபோர் திஸ். அண்ட் இட் வாஸ் நைஸ். இட் வாஸ் வெரி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேங்க்யூ சார். சையத் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அந்த பாட்டில். எப்படி ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக பாடினு வந்துட்டு. இட்ஸ் ரியலி வெரி நைஸ். இன்க்ளூட் யூ ஹிட் த ஹை நோட்ஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல்லி. அதுதான் பயந்துட்டே இருந்தேன் நான், கொஞ்சம் டென்ஷன். பட் கேம் அவுட் வெரி வெல். ரொம்ப நல்லா இருந்தது. இட் இஸ் வெரி நைஸ். நோ கம்ப்ளைண்ட்ஸ் அட் ஆல். வே டு கோ. ஆல் தி பெஸ்ட். இந்த சாங் கேட்கும்போதெல்லாம் ஐ மீன் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ கம்ஸ் ஆஃப் கோர்ஸ் அதர் தேன் ரஹ்மான் இஸ் அல்ஃபோன்ஸ். சையத் எப்படி பாடினேன்னு கேட்டால் சூப்பராக பாடினேன். தேங்க்யூ மேம். அதான் இந்த சாங்க்கு அந்த லாங்கிங், அந்த ஒரு க்ரை எல்லாம், அது எவ்ரி திங் வாஸ் இன்டாக்ட். கோரஸ் மட்டும் 2 வாய்ஸ் கூட இருந்திருக்கலாம். கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் சாங் தெரியுமா? இல்லை மலையாளம் நல்லா. அது பரவாயில்ல. சையத், எப்போதுமே இந்த பாட்டை சூப்பர் சிங்கர்ல கேட்டா பல பேருடைய முகம் ஞாபகம் வரும். இந்த சீசன்ல இருந்து சையதோடைய முகமும் ஞாபகம் வரும். ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பாடல் எடுத்தீங்க. அண்ட் நம்மளுடைய ஜட்ஜஸ் சொன்ன ஃபீட்பேக்கும் கேட்டீங்க. இப்போ கிவிங் பேக் மூமெண்ட் டு மாகாப்பா. ஏன்னா சேலஞ்ச் ஆஃப் த வீக்ல அவரை வந்து திணற வைக்கிறது தான் நம்மளுடைய சேலஞ்ச் இல்லையா? என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? கோ ஃபார் இட். அவ்வளவுதான். கம் ஆன். என்னடா இங்க கத்தனா முதுகு பிடிக்குது? ஏதோ கிழிஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. கிழிஞ்ச மாதிரி இல்ல மேடம், கன்ஃபார்மா அதுதான். மேடம் பையனுக்கு மந்திரிச்சு போடுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்யூ. ஓகேவா? குட் லக் சையத். அந்த சைடு வயசு பிள்ளைங்களாம் இருக்கு, இந்த சைடா போ. ஓகே. பாட்டுல கொலை பண்ணாதயா. அதாவதுமா இப்போ டாப் 11ல இருந்து அடுத்து டாப் 10 போகுது. நம்ம நிகழ்ச்சி மேல வந்து நிறைய திருஷ்டி பரிகாரம்லாம் இருக்கு. அதெல்லாம் கழிக்கிறதுக்கு என்ன ஒரு இது ஒரு யுக்தியாக நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜில நீ வந்து டிவைஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி மூலமா யார் அடுத்ததா அவங்களுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்கன்னு சொல்லிடுங்க. அத அடுத்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி இந்த ஷூட்டுக்காக மேக்கப் போட்டு ரெடியா இருக்கக்கூடிய ஒரு சிங்கரை தான் நம்ம இப்போ கூப்பிட போறோம். லெட்ஸ் வெல்கம் சௌந்தர்யா. சௌந்தர்யா ஆஷாஜியோட ரவுண்ட்ல பிரசன்ட் பண்ண பாட்டு பிரியா தூ அப் தோ ஆஜா. ஆஷாஜியோடைய அநேக கேபரே சாங்ஸ்ல இது ஒரு ஐகானிக் கேபரே சாங். என்னுடைய அபிப்பிராயத்தில் ரொம்ப நல்லா பிரசன்ட் பண்ணான். இப்போ சௌந்தர்யா அடுத்த பாட்டு தத்தித்தோம். சித்ரா அவர்களுடைய ஒரு ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டட் பாட்டு. அதில் சௌந்தர்யா இந்த பாட்டை எடுத்து அச்சீவ் பண்ணுவான்னு எனக்கு முதல்ல டவுட்டாக இருந்தது. ஆனால் ரிஹர்சலில் பார்த்தா ரொம்ப நன்னா இதை இன்டர்னலைஸ் பண்ணியிருக்கான். சௌந்தர்யாவுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, அவள் கிளாசிக்கலை வந்து தன்னிலேருந்து இவ்வளோ தூரமாக வச்சுக்கக்கூடாது. கிளாசிக்கலை நிறைய பாடணும். அவள் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல லெவல்ஸ் ரீச் பண்ணுவாள். தட்ஸ் மை ஒப்பீனியன். தத்தித்தோ வித்தைகள் கட்டிடும் தத்தைகள் சொன்னது தத்தித்தோ தித்தித்தோ தத்தைகள் சொன்னது முத்தமிழ் என்றுளம் தித்தித்தோ சிந்தித்தால் தாளம் தானே வருகிறது. தாளம் ஒரு சுவை, ராகம் ஒரு சுவை, ரெண்டும் இணைகிறது. தத்தித்தோ வித்தைகள் கட்டிடும் தத்தைகள் சொன்னது தத்தித்தோ.
சரிக 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 தத்தித்தோ பமதனி மதனி மதனி சனித பமதரி காம பமதனி சரிக தத்தித்தோ சனி சா சா சதரி நீமா பதனி சரிக ரீகம பதனி சரி காரி மபத ரீ காரி சரிக ரீ காரி ரிமதரி ரிமத சனி தபம சானி தபம கரி நீ தபம கரி சதா பம கரி சனிரி சரிக சச ரிகம தபம கரி கம ரிரி கம ப நீ தபம கம ப கம பத மம பதனி பப தனி சரி சனி தனி சரி சனி தனி சரி சனி தனி சரி சரிக 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 சரி கம பதனி சரி கரி சனி தபம கரி கரி சனி தபம கரி ரே க சனி த சௌந்தர்யா நோ சூப்பர்ப் சாங், ரொம்ப அழகாக பாடினது. தேங்க் யூ மேம் இன்ஃபேக்ட் அது அந்த டிஃப்ரெண்ட் கால பிரமாணத்தில் வருது அண்ட் ரேஞ்ச் ஒன்று கீழே ஒன்று அடுத்த ஆக்டேவில் தான். ஸோ இதெல்லாம் வந்து பாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அண்ட் அகேன் ஃபார் ஹேவிங் சோசன் திஸ் சாங் இந்த ரவுண்டில் நிஜமாவே தேங்க் யூ மேம் வெரி குட், வெரி வெல் டன். அந்த சரணம் ஆரம்பம் அது என்னது, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பல்லவிக்கு அப்புறம் வண்ணத்தோக எண்ணங்கள் இவை எனமி அப்படியே வரும் அது தானே இல்லையா? வண்ணத்தோக எண்ணங்கள் இவை என இவை என அது ரெண்டு தடவையும் ஆமாம். அது அது அந்த கேட்டு இதெல்லாம் பாடாந்திர மாதிரி ஆயிடுது. எனக்கு ஒரு கிருதி மாதிரி எனக்கு பாடம் இந்த பாட்டெலாம். anyway பட் இட்ஸ் பியூட்டிஃபுல், வெரி நைஸ், வெரி வெல் டன். இட் வாஸ் ஆக்சுவலி வாய்ஸும் நல்லா இருந்தது. வெரி வெல் டன். ஆல் தி பெஸ்ட். மேம் சௌந்தர்யம் நிறைய இடத்துல நல்லா இருந்தது. கொஞ்சம் சம் பிளேசஸ் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம், அவ்வளோதான். அகெயின் ஐ ஹாவ் டு டெல் யூ த ப்ரோக்ரஸ் யூ ஹேவ் பின் மேக்கிங். ஸ்டில் ஐம் நாட் என்ன சொல்கிறது, சௌந்தர்யாவே லாஸ்ட் டைம் பார்த்தது பாட முடியுமா அந்த ஒரு சந்தேகம் தான் வென் யூ ஸ்டார்ட். பட் வென் யூ ஃபினிஷ் த சாங், ஆஹா அகெயின் ஷி டிட் இட், அந்த ஒரு ஃபீல் கிடைக்கிறது. ஐ எம் ஸோ ஹாப்பி அந்த ஃபீல் கொடுத்ததுக்கு. தேங்க் யூ ஸோ மச் மேம். கிரேட் சௌந்தர்யா, அது கிரெடிட் இஸ் ஜஸ்ட் டோட்லி பிலாங்ஸ் டு. தேங்க் யூ ஸோ மச் மேம். சௌந்தர்யா, ஹலோ சார். நல்ல பாட்டா நீ இன்னைக்கு இந்த பாட்டு. ஒரு பாட்டு டீச்சருக்கு முன்னாடி இது பாடுற ஃபீல் தான் கிடச்சிது. த ஃபீல் ஆஃப் த சாங் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அந்த ஃபீல் ஆஃப் த சாங்கிறது யூ நெவர் தாட் அபவுட் இட் அட் ஆல் as far as producing it on stage now, because you wanted to sing it correct and well. ஸோ ஒரு கிளாஸில் ஒரு டீச்சருக்கு முன்னாடி பாடுற மாதிரி யூ sang, பட் credit to you, you sang it well. தேங்க் யூ சார். எனக்கு ஸ்பெஷலி பிடிச்சது வந்து there was a lot of swelling and ebbing in your singing. Initially அந்த பாட்டோட காம்போசிஷன் ஆல்சோ முதல்ல நிதானமாக ஆரம்பிச்சுட்டு as it goes along it starts getting more and more complicated. It's like that. And நீங்கள் வந்து end பண்ணினீங்களே, that was a killer. தேங்க் யூ மேம். Very well done girl. தேங்க் யூ God ஸோ bless மச் you. மேம். தேங்க் யூ மேம். சவுண்ட். ஹலோ. நீங்க வந்து ஒரு கஷ்டமான பாட்டு எடுத்து கண்டிப்பா ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு வந்தீங்க, ரைட்? ஸோ ஐ யூ ஹாப்பி வித் யோர் செல்ஃப்? ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் டெஃபினெட்லி இந்த பாட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அனந்த் சார் நோஸ் நான் எவ்வளோ யோசிச்சு தான் எடுத்துனேன். பட் இந்த பாட்டுக்கு போட்ட மாதிரி எஃபர்ட் நான் எந்த பாட்டுக்குமே போட்டது கிடையாது. பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு டூ இட் வெல். ஸோ ஐ திங்க் இட் பேட் ஆஃப் லிட்டில். உங்களுக்கு வந்து டாப் 10 நுழையிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரியும், எல்லாருக்குமே அது இம்பார்ட்டன்ட் தான். ஏன் ஆனால் why is it extremely important to you? Because I'm giving it a second shot. Last time I was in top 13. Make sure this attempt ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும், என்னோட உழைப்பு வந்து வெளியில் தெரியணுங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக ஹோல் ஹார்ட்டடாக பாடணும் தான் கண்டிப்பாக பாடினேன்.
என் ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி இட் வாஸ் அ சேலஞ்சிங் சாங் அண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய முழுமையான முயற்சியை கொடுத்து தான் பாடினீங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ குட் லக் வித் தட் சவுண்ட். பட் குட் லக் வித் தட் அப்படின்னு நம்ம வந்து வேற ஆள்கிட்ட இப்போ சொல்லணும். ஏன்னா சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க என்கிட்ட தட் மாக்காப்பாக்காக ஸ்பெஷலாக ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸ்பெஷலா ஆமா மாகாப்ஸ். என்ன பண்ண போறீங்க? தண்ணி அடிச்சிட்டு பாடுற பாட்டெல்லாம் சரியா அது பக்காவா செட் ஆகும். ஐ அம் கோயிங் டு டு a proper item number. I want you to repeat each and every line of it. அடா ஐ திங்க் திஸ் இஸ் ஆசம். ஒரு ஃபுல்லான ஜோஷான கைத்தட்டல் கொடுக்கலாம் ரெண்டு பேருக்கும். ஷரீரரீரோ 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 ஷரீரரீரோ. அடுத்து கண்ண திறக்கணும் சாமி, அட 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 அட. கைய பிடிக்கணும் காமி, கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் காமி, இது வானம் பார்க்கிற பூமி, இது வானம் பார்க்கிற பூமி, வந்து சேர்த்து விளைச்சல காமி, வந்து சேர்த்து விளைச்சல காமி, கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் காமி, கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் காமி காமி. இந்த பாட்டை நாங்க டிவில பார்த்திருக்கவே. எவ்வளவு தடவை பார்த்திருக்கீங்க? யாருக்காக பார்த்திருக்கீங்க? பாக்கியராஜ் சாருக்காக பார்த்தோம். அதுதானே பார்த்தேன். ஆல்ரைட் சவுண்ட் அண்ட் உங்களுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல் தி வெரி பெஸ்ட். தலையில வீங்கி இருக்கு, இங்கே இடிச்சுக்கிட்டியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்டு வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். எஸ், டாப் 10 செலெக்ஷன்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. அண்ட் டாப் 10க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய போட்டியாளர்களும் ரொம்ப சேலஞ்சிங்கான கடினமான பாடல்களை சூஸ் பண்ணி இந்த மேடையில் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. And ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய இதயத்தில் ஒரு இடம் பிடிக்கணும், நம்மளுடைய ஜட்ஜஸோடைய இதயத்தில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. அண்ட் திஸ் வீக் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா மாகாப்ஸ்? எஸ். ஸோ இந்த முக்கியமான கட்டத்தில் அடுத்ததாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தயாராக காத்துட்டு இருக்காரு. கிளி பச்சையில் வந்து இன்னைக்கு வந்து சுடிதார் மாதிரி ஒரு சேர்வானியாமா, அது ஆமா ஷெர்வானி, சேர்வானி போட்டுக்கிட்டு மிஸ்டர் திவாகர். திவாகர் ஆஷா ஜோடி ரவுண்டில் அவங்களுடைய செப்டம்பர் மாதம் அதை ப்ரெசென்ட் பண்ணான். ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணான். இப்போது இந்த ரவுண்டில் திவாகர் மழை துளி ப்ரெசென்ட் பண்ண போகிறான். அகெயின் அவனுக்கு அந்த வாய்ஸுடைய த்ரோ ரேஞ்ச் அண்ட் எந்த பாட்டினுடைய எனர்ஜியும் அதோடைய எஃபெக்டிவ்னஸ் உடைய கோர் ரீச் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. கண்டிப்பாக இந்த பாட்டு அவன் ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவான். and he will prove that he is able to sing a challenging song. மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவையல்ல கலையில் சங்கமம் சங்கமம். மழை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவையல்ல கலையில் சங்கமம் சங்கமம்.
ஒருபோதும் மழை துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் ஆவியல்ல கரையில் சங்கமம் சங்கமம் மழை துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் ஆவியல்ல கரையில் சங்கமம் சங்கமம். திவாகர் ராக்கிங் திவாகர் சூப்பர். என்ன பிரெத் கண்ட்ரோல் இது, என்ன த்ரோ, சூப்பர். வேற ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. எம்எஸ்வி சாரோட போர்ஷன் பாடல இல்லை இது டைம் அது ஒரு ஹைலைட். எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அது பாட முடியுமா? மழைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாடும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வளர்ப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழகறியாது போர்க்களம் நீ புகும்போது முள் கைப்பது காலறியாது மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பதேது அடகேது கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது. திவாகர் இந்த பாட்டு நான் ரஹ்மான் சாரோடதும் ஹரிஜியோடும் பெரிய ஃபேன், எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த பாட்டு எம்எஸ்வி சார் தான். தட் இஸ் அந்த சோல் ஆஃப் த சாங் இஸ் எம்எஸ்வி சார், வித்தவுட் அ டவுட். ஐ மீன் a big hand for எம்எஸ்வி சார். கம் ஆன். ஏன்னா இந்த பாட்டு அவர் பாடின மாதிரி எல்லாம் பாட முடியாது. கிரேட், நல்லா இருந்தது. அந்த ஹம்மிங் ஓரளவுக்கு கரெக்டாக பாட்டுங்க. ஆக்சுவலி வேறு எல்லாருமே தப்பாக தான் பாட்டுருக்காங்க. நான் ரியாலிட்டி ஷோஸில் கேட்டது. நீங்கள் ஓரளவுக்கு இன்னும் பர்ஃபெக்ட் பண்ணலாம் அது. ஓகே, அதர்வைஸ் சாலிட் எனர்ஜி, நல்ல பிரெத் கண்ட்ரோல், நல்ல த்ரோ, ரைட் சாங் ஃபார் யூ. யூ ராக்ட். திவாகர், கரெக்ட் சாங் ஃபார் திவாகர். அண்ட் எப்படி அது பிரெத்து அந்த பிச்சில் ஒன் ஃபுல் பிரெத், மழை துளி டூ குட். தேங்க்யூ மேம். இட் வாஸ் ராக்கிங். தேங்க்யூ. திவாகர், வெரி வெரி வெல் டன். தேங்க்யூ மேம். இந்த சாங்ல வந்து தேர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ், ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷவுட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஆல்வேஸ் இருந்துருக்கும். ஏன்னா ஏற்கனவே பாட்டு வந்து ஒரு நல்ல டாப்பில் இருக்கு. தெர் இஸ் அ டெண்டன்சி ஃபார் அ லாட் ஆஃப் சிங்கர்ஸ் டு புஷ். ஆனால் அது பண்ணாமல் அழகாக கூட்டின்னு போயிட்டு பாட்டை. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ மேம். திவாகர், எனக்கு இன்னும் இந்த முதல் நாள் நீங்கள் இந்த சிம்ஹாசனத்துல இருந்து உட்காண்டிங்களே, அதான் ஞாபகம் வருது இப்போ. அன்னிலேருந்து ஈவன் பிஃபோர் தட் யூ நெவர் லுக்ட் பேக். தட்ஸ் அ வே டு கோ. தேங்க்யூ மேம். ரியலி பீன் டூயிங் வெரி வெரி வெல். நான் பார்த்துட்டே இருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப அழகாக பாடுறீங்க. ரொம்ப மெருகேறின்னு வந்துட்டே இருக்கு நீங்கள் பாடுறது. அது ரொம்ப நல்லா இருக்கு திவாகர். என்றைக்குமே விடாதீங்க. அது வந்து எப்படி நிஜமாவே மனசுலேருந்து பாடி உள்ளத்துலேருந்து பாடினாதான் அந்த மாதிரி ஒரு அடக்கி வச்சுட்டு இல்லாமல். வெரி நைஸ். தேங்க்யூ. திவாகர், நீங்க எப்போதுமே ரொம்ப கிரியேட்டிவான ஆளு. நிறைய சேலஞ்சஸ்லாம் வின் பண்ணியிருக்கீங்க. இந்த சேலஞ்சும் வின் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். மாக்காப்பாக்கு யோசிச்சு வச்சிருக்கேன். எஸ், கம் ஆன். என்ன பண்ண போறீங்க? மாமா மாப்பிள்ளை பாட்டு வரல, சூப்பர். அதோட அந்த ஸ்வரம் சொல்லி அந்த ஜதி ஜுரம் தான் வரும் எனக்கு. பாடு, நீ பாடு. தான் தத்த தத்த தரிகடதீம் தத்த தத்த தரிகட தத்தச்சம் டுண்டு தத்தச்சம் டுண்டு தத்தச்சம் டுண்டு தக்கதிமி தக்கதிமி கிடதகதர்கட கிடதகதர்கட ஐயா நையா டொடொடொ லொலொ தையா தையா தீங்கேனா மாப்ளே. தான் தகிடுகிறதும் தத்த தருது. ஓகே, வாய்ஸ் மட்டுமா? தான் தகிற தீன் தகிற. டேய் வரலடா, டேய் வரலடா. ஏய் திவாகர், ஹை ஃபை. கலக்கிட்ட. பட் திவாகர் அப்படியே இம்ப்ராம்ப்டுவா பாடின ஸ்டைலுக்கு ஒரு பலத்த கரகோஷம்ப்பா. கலக்கிட்டடா.
சரி எனிவேஸ் தேங்க்ஸ் திவாகர், தேங்க் யூ வெரி மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். நீ சேவ் பண்ண வரும்போதே நினைச்சேன் ஏதாவது பண்ணுவேன். ஸோ நம்ம பசங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தோக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம இந்த அளவுக்கு நான் இந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்காவது ஒரு 1% பாடுறேன் அப்படின்னு பார்த்தா இந்த பசங்க காரணம் இவங்களாம் வந்து அந்த ரிஹர்சல்ஸ் பண்ணும்போது அப்படி இருந்து அப்படி வேடிக்கை பார்த்து தான் இதெல்லாம் நம்ம கற்றுக்குறோம். ஓகேவா? ஸோ தோத்து பொருள் ஒன்றும் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் வந்து இந்த வாரம் ஒரு 1000 ரூபா கலெக்ஷன் ஆகிக்கிறத நினைச்சு நான் வந்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருக்கேன். வாரம் இன்னும் முடியலமாக்கா. ஆமா. இன்னும் தொடர்ந்து இன்னும் நிறைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கு. நம்மளுடைய டாப் 10 யாரு அப்படின்னு நம்ம வேற தெரிஞ்சுக்கணும். மாகாப்பாக்கு இன்னும் பணம் கிடைக்குதா, அவர் காம்படிட்டிவ் சேலஞ்சஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்லாம் நீங்க பார்க்கணும்னா you have to see us tomorrow. Until then, this is me Bhavna signing off along with Makappa on Airtel Super Singer 4 powered by Energy தரும் கோல்ட் winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடு. Good night.